நீதி நெறி கதைகள். கதையோட தலைப்பு பெட்டிக்கடை மட்டன் மோமோஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். சிங்கனூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல லிங்காவுக்கும் ஜோதிக்கும் ஒரு பையன். அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். அவனோட பேரு தான் விஜய். அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனோட பேர்லேயே ஒரு சின்னதாக பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. சமோசா வியாபாரம் பார்க்குறாங்க. தினமுமே ஒரு 300லேருந்து 400 சமோசா வரைக்கும் விற்பனையாகும். வெங்காய சமோசா, பன்னீர் சமோசா, உருளைக்கிழங்கு சமோசான்னு 3 வகையில் சமோசா விற்கிறாங்க. எல்லாமே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், அடிபொலியாக இருக்கும். ஒரு சமோசாவோட விலை வெறும் 5 ரூபா தான். ஆளுக்கு 2 சமோசா, ஒரு டீ இல்லை காஃபி குடித்தாலே வயிறு நிறைஞ்சு போயிடும். உட்காந்து சாப்பிடணுங்கிறதுக்காக மரக்கட்டையிலேயே ஒரு டைனிங் டேபிளும் அதுக்கப்புறம் ஸ்டூலெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. பெரியவங்கள்லாம் சமோசா சாப்பிட்றதுக்குன்னு வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கதை பேசிட்டு பேப்பரெல்லாம் படிச்சுட்டு தான் போவாங்க. லிங்காவோட பையன் விஜய் இருக்கிறான்ல, அவனோட ஸ்கூலில் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான். அந்த பையனோட அப்பா சிக்கன் பக்கோடா போட்டு விற்பனை செய்வாங்க. அந்த பக்கோடா பார்க்குறதுக்கு ரொம்ப கலராக இருக்கும். செவன்னு சிவப்பு கலரில் இருக்கும், மொறுன்னு இருக்கும். அப்படி என்ன தான் போட்டு செய்வாங்கன்னே தெரியாது. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் அப்படி இருக்கும். வாசனை எதுவுமே வராது. ஆனால் இந்த ஊரில் அவங்க வியாபாரம் பார்க்கவே இல்லை. பக்கத்து ஊரில் இருந்து தான் அந்த பையன் படிக்கிறதுக்கே வருவான். அங்கே அவங்களுக்கு வியாபாரம் என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு அங்கேருந்து இந்த சிங்கனூருக்கு வந்துட்டாங்க. வந்தாங்க. இந்த லிங்காவோட சமோசா கடைக்கு எதிரிலேயே ஒரு சின்னதாக பெட்டி கடையை ஆரம்பித்து அங்கே சிக்கன் பக்கோடாவை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கடையிலேருந்து சிக்கன் வாசனை கூட வந்ததே இல்லை. பார்க்குறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ கலராக இருக்கும். ஆனால் இந்த லிங்காவோட கடையில் அவ்வளோ வாசனை வீசும். அந்த ஊருக்கே இந்த சமோசா வாசனை தான். அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் ஸ்கூல் போயிட்டான் விஜய் கிட்ட ஸ்கூலில் அவனோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறான். டே விஜய், நானும் இந்த ஊருக்கு வந்துட்டேன்டா. இனிமேல் நாங்களும் சிங்கனூர்காரங்க தான். எங்கள் அப்பா இந்த ஊர்லேயே ஒரு கடை பிடிச்சி சிக்கன் பக்கோடா விற்பனை செய்கிறாங்க தெரியுமா? எங்கள் அப்பா கடையில் வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ இதுக்கப்புறம் வேற எந்த கடைக்குமே போய் சாப்பிட மாட்டேன். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும்டா. எங்கள் அப்பாவை மாதிரி வேற யாராலையுமே பக்கோடா செய்ய முடியாது. சிக்கன் பக்கோடானா சிக்கன் பக்கோடா தான் அப்படின்ட்டு சொல்கிறான். அதெல்லாம் கேட்ட அந்த விஜய், ஓ அப்படியாடா, சரி. எங்கள் அப்பா என்ன வியாபாரம் தெரியுமா பார்க்குறாங்க? எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அப்பா கூடவே எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் ஒரு பெட்டி கடையை நடத்திட்டு வராங்க. அதுவும் சமோசா கடை. என்னோட பேரில் தான் கடையே நடத்திட்டு வராங்கடா. எங்கள் கடையில் ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பாரு, ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 வகையில் சமோசா இருக்குது. வெங்காய சமோசா, பன்னீர் சமோசா, உருளைக்கிழங்கு சமோசான்னு 3மே சூப்பராக இருக்கும். ஒன்று வெறும் 5 ரூபா தான். 3ஐயும் நீ சாப்பிட்டு பாருடா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் எங்கள் கடைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான் விஜய். அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் பெல் அடிச்சிட்டாங்க. சரிடா ஜானி, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த ஜானியும், சரிடா விஜய், நானும் போயிட்டு வரேன், எங்கள் கடைக்கு வேற நான் போகணும், நேரமாச்சு அப்படின்ட்டு போயிட்டான். இங்கே சமோசா கடையில் லிங்காவும் ஜோதியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. விஜயும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா அப்பா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட வீட்லேயும் இங்கே நம்ம ஊரில் தான் கடை போட்டிருக்கிறாங்களாமே, உங்களுக்கு தெரியுமா? சிக்கன் பக்கோடா கடையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாமே. நீங்கள்லாம் அது மாதிரி எதுவுமே எனக்கு செஞ்சே தந்ததில்லை. எனக்கும் ஆசையாக இருக்குது. சிக்கன் பக்கோடா செஞ்சு தரீங்களா? அவங்க கடையில் அவங்க அப்பா செய்கிற பக்கோடா தான் சூப்பராக இருக்குமா. வேற யாராலையுமே அது மாதிரி பக்கோடாவே போட முடியாதுன்னு சொன்னான். எனக்கும் அவன் சொன்னதுலேருந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படா அந்த சிக்கன் பக்கோடாவை சாப்பிட்டு பார்ப்பேன்னு இருக்குப்பா, வாங்கி தரீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா ஜோதி சொல்கிறாங்க, டே என்னடா விஜய், நம்ம கடையில் இருக்கிறதையே நீ முதல்ல சாப்பிட்றதில்ல, அதில் வேற நீனு பக்கத்து கடையில் அது நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும்னு உன்னோட ஃப்ரெண்டு அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு கதை சொல்லிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் உனக்கு யாருடா, எங்கேருந்துடா கற்றுட்டு வர?
இவ்வளோ நாள் ஒழுங்காக தானே இருந்த, இருக்கும்போதே உனக்கு என்ன தான் ஆகுதுன்னு தெரியல. இருக்கிறத முதல்ல சாப்பிடுடா. அதை விட்டுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ட்டு தேவையில்லாதது. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே கிடையாது. சிக்கன்னா சாப்பிடக்கூடாதுடா. நாங்கள் கடையிலேருந்து சமோசா எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதை போய் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிடு. வேற எதையும் கேட்கக்கூடாது போடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த விஜய், இல்லைம்மா இல்லை அப்படின்ட்டு கையை அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கிறான். அதுக்கு உடனே அவங்க அம்மா, என்னடா இல்லை? என்னது இல்லை? கையை பிசைஞ்சிட்டே இருக்கிறியே, கையை கொண்டா. என்ன ஆச்சு உனக்கு? என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கையை இழுத்து பிடிச்சி மோந்து பார்க்குறாங்க. ஒரு சிக்கன் வாசனை வருது. விஜய், என்ன விஜய், உன்னோட கையில் சிக்கன் வாசனை வருது, சாப்பிட்டுட்டு வந்தியா? அந்த கடையில் போய் சாப்பிட்டுட்டு வந்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உனக்கு யார் காசு தந்தது? தேவையில்லாத வேலையை பார்த்தல்ல அப்படின்ட்டு பலார்னு அடிக்கிறாங்க. அம்மா அடிக்காதீங்கம்மா, அப்பா அம்மாவை அடிக்க வேண்டான்ட்டு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு கதறி அழுகுறான். அவனோட அப்பா என்னடானா கோழியோட குரல்ல பேசுகிறாங்க. இந்தா சிக்கன் வேணும் தானே கேட்ட, சாப்பிடு. நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், சாப்பிடுடா. அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். இதோ நான் உனக்காக சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வந்திருக்கிறேன்டா, சாப்பிடு செல்லம் சாப்பிடு அப்படின்ட்டு ஊட்டி விடுறாங்க. அவனோட அம்மாவுக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க? நான் சிக்கனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னடானா அவனுக்கு செல்லம் கொடுத்துட்டு அந்த கடையில் போய் சிக்கன் பக்கோடாவை வாங்கிட்டு வரீங்க. பக்கோடா, இப்போ நான் உங்கள் 2 பேத்தையும் என்ன பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்ட்டு விஜயையும் லிங்காவையும் கோழிகளாக மாற்றிட்டாங்க. பக்கோடா கேட்டிங்கல்ல, சிக்கன் பக்கோடா, இப்போ 2 பேரும் கோழிகளாக மாறிட்டீங்க. இப்போ அதே கடையில் உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறேன். அந்த கடையில் நீங்கள் சிக்கன் பக்கோடாவாக மாறிடுவீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த விஜய், இல்லைம்மா இல்லை, நானும் அப்பாவும் பாவம், எனக்கு சிக்கன் பக்கோடாவே வேண்டாம், வேண்டாம்மா வேண்டாம், எனக்கு சிக்கன் பக்கோடாவே வேண்டாம் அப்படின்ட்டு கத்தி கூச்சல் போட்டு கதற ஆரம்பிச்சிட்டான். உடனே அவனோட அம்மாவும் அப்பாவும், என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு விஜய், விஜய் ஏன்டா இப்போ இப்படி அழுகுற? எழுந்திரிடா எழுந்திரி, ஏன் இப்படி அழுகுற? எழுந்திரிடா எழுந்திரி அப்படின்ட்டு அவனோட தூக்கத்திலேருந்து அவனை எழுப்புறாங்க. அப்போவும் அந்த விஜய், இல்லைம்மா நான் ஒன்றும் பண்ணலைம்மா, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். என்னடா செல்லம் விஜய், கெட்ட கனவு ஏதாவது கண்டியா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா, அப்பா, நீங்கள் 2 பேரும் என் பக்கத்தில் தான் இருக்கிறீங்களா? அப்பா, நீங்கள் கோழியாக மாறலையே, நானும் கோழியாக மாறலல்ல. அம்மா, எங்கள் 2 பேரையும் நீங்கள் அந்த கடையில் கூட்டிகிட்டு போய் விட மாட்டீங்கல்ல. நாங்கள் 2 பேரும் சிக்கன் பக்கோடாவாலாம் ஆக மாட்டோம்லம்மா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைல்லடா செல்லம், அப்படியெல்லாம் ஆக மாட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கிற? நீ சொல்கிறது ஒன்றுமே அம்மாக்கும் அப்பாவுக்கும் புரியவே இல்லை. சரி விடு, நீ வந்ததுலேருந்து ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியே நீ வேற தூங்கிட்ட, வா சாப்பிட போகலாம் அப்படிங்கிறாங்க. இப்போதான் அந்த விஜய்க்கு எல்லாமே புரியுது. ஓ, இதெல்லாம் கனவாமா? இவ்வளோ நேரம் நான் கனவுல இருந்திருக்கிறேன். சே, நானும் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமாம்மா? நீங்கள் என் மேலே கனவுல அவ்வளோ கோபப்பட்டீங்க. அப்பா மட்டும்தான் என் மேலே பாசமாக இருந்தாங்க. எங்கள் 2 பேரையுமே நீங்கள் கோழிகளாக மாற்றிட்டீங்க. அப்பாவோட குரலும் கோழி குரலாகவே இருந்துச்சு. அப்பா, நீங்கள் ஒரே ஒரு முறை பேசுங்க, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறான். என்னடா செல்லம், நான் நல்லா இருக்கிறேன், கோழியாவா இருக்கிறேன், இங்கே பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜயும், சரிப்பா, நீங்கள் மனுஷனாக தான் இருக்கிறீங்க, கோழியாவே இல்லை, நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமாம்மா? அதில் வேற நீங்கள் சிக்கன் பக்கோடா கடையில் எங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருவான்னு சொன்னீங்க. நாங்கள் 2 பேருமே சிக்கன் பக்கோடாவாக ஆயிடுவோன்ட்டு பயந்தே போயிட்டோம்மா. இப்போதான் எனக்கு நிம்மதியே வருது. சரி வாங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் இப்போ சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா கூட போய் சாப்பிட்டு போயிட்டான். அதுக்கு இந்த லிங்காவும் ஜோதியும் சிரிக்கிறாங்க. அட விஜய், உன்னோட ரொம்ப சிரிப்பு தாண்டா,
சரி சரி வா, உனக்காக அம்மாவும் அப்பாவும் சமோசா எடுத்துட்டு வந்திருக்கிறோம், வா சாப்பிடு அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. அன்னைக்கு இரவாயிருச்சு, மறுநாள் விடிஞ்சிருச்சு. லிங்காவும் ஜோதியும் பெட்டி கடையில் சமோசா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயும் ஜானியோட அப்பா சிக்கன் பக்கோடா கடையை காலையிலேயே திறந்துட்டாங்க. அதுலேயும் ஆளாக ஒரு பொண்ணு தான் போனி பண்ண போயிருக்கிறா. அண்ணா அண்ணா 50 கிராம் சிக்கன் பக்கோடா தாங்க, இங்கேயே உட்காந்து சாப்பிடணும், ஒரு பிளேட் தாங்க அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த சிக்கன் பக்கோடாக்காரரும், இருமா இருமா தரேன், நீனு அந்த கடையில் தானே நேற்று வாங்கி சாப்பிட்ட, அப்போ எப்படி நீ இன்னைக்கு என் கடைக்கு வந்திருக்கிற? சரி சரி இரு தரேன், ஆனால் நீ என்னோட கடையில் சாப்பிட்டன்னா அந்த கடையில் போய் எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது, அப்படி நீ அந்த கடைக்கு போனன்னா என்னோட கடையில் எப்போவுமே உனக்கு சிக்கன் பக்கோடா தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறா, அட என்னன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் காசு கொடுத்து தானே வாங்கி சாப்பிட்றேன், என்னோட விருப்பம், நான் எங்கே வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுவேன், அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்கள் கடையில் மட்டும்தான் நான் வாங்கி சாப்பிட்ணுன்னு, அதெல்லாம் முடியாது, நான் எங்கே வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுவேன், சீக்கிரமாக தாங்கண்ணா, எனக்கு பசிக்குது, தர முடியுமா முடியாதா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த கடைக்காரரும், சரி இருமா இருமா தரேன், நீ இப்போ ஏன் கத்தி கூச்சல் போட்டுட்ருக்கிற, உனக்கு என்ன 50 தானே, 50 கிராம் போட்டு தரேன்தா, வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்ட்டு ஒரு தட்டில் சிக்கன் பக்கோடாவை வச்சு தராங்க. 30 ரூபாம்மா அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணும் 30 ரூபாவை கொடுத்துட்டு அந்த பிளேட்டில் உள்ள சிக்கன் பக்கோடாவையும் சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போயிட்டா. இப்போதான் இந்த லிங்காவும் ஜோதியும் அவங்களோட கடையை திறக்கிறதுக்கு வராங்க. கடையை திறந்து பார்க்குறாங்க, அவங்க வழக்கமாக சமோசா செஞ்சு விற்பனை செய்கிறதுக்கான பொருட்களை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பொருட்கள் எதுவுமே சுத்தமாக இல்லை. அதுக்கு பதிலாக மட்டன் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்குது. மோமோஸ் செய்கிறதுக்கான எல்லா பொருட்களும் இருக்குது. அதை பார்த்த இவங்க 2 பேரும் அதிர்ச்சியாகி போயிட்டாங்க. என்னங்க நடக்குது நம்ம கடைக்குள்ள, எப்போவுமே சமோசா செய்கிறதுக்கான பொருட்கள் தானே இருக்கும், இன்னைக்கு என்ன மோமோஸ் செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வச்சிங்களா? இல்லையே, நீங்களும் என் கூட தானே வந்தீங்க, நேற்று நம்ம ஒன்றா தான் போனோம், ஒன்றா தான் வந்தோம், அப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. சரி, நாம் இப்போ கடைக்கு வெளியில் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு வெளியில் வராங்க. வழக்கமாக இவங்களோட கடைக்கு சாப்பிட வர்றவங்களும் வராங்க. என்னென்ன இப்போதானே நீங்கள் மோமோஸ் செஞ்சு விற்க போகிறதுக்கான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்க, அதுக்குள்ளேயும் இப்போ இன்னுமா செய்யாமல் இருக்கிறீங்க, சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க, நாங்கள் ரொம்ப பசியில் இருக்கிறோம். அக்கா, அந்த மட்டனெல்லாம் தூக்கிட்டு போய் கடைக்குள்ளே வச்சா எப்படி, வெளியில் எடுத்துகிட்டு வந்து சமைச்சா தானே, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்கக்கா, மோமோஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தானே சொன்னீங்க மோமோஸ் கடை போட போகிறோன்ட்டு, சீக்கிரமாக செய்யுங்கக்கா, நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த லிங்காவுக்கும் ஜோதிக்கும் அந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்கிற எதுவுமே புரியல. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாம் எங்கே மட்டன் வாங்கி வச்சோம், மோமோஸ்க்கான பொருட்களெல்லாம் வாங்கவே இல்லையே, ஏன் இப்படி வளர்றாங்க, ஒன்றும் புரியல. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி சரி நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே கடைக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா இவங்கள மாதிரியே 2 பேர் அந்த வாசல் வழியாக வேக வேகமாக வெளியில் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேரோட உருவமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்குது. இப்போதான் இவங்க 2 பேருக்கும் புரியுது, ஓஹோ, கடவுள் தான் இப்போ நமக்காக உதவி செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க போல, நம்மளோட உருவத்தில் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டு நமக்கு தேவையானதையும் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. கடவுளே நன்றி, நன்றி கடவுளே அப்படின்ட்டு 2 பேருமே வணங்குறாங்க. அந்த நிமிஷமே ஜோதி லிங்கா மாதிரி இருந்த உருவம் மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த ஜோதி மட்டன் மோமோஸ் செய்கிறதுக்கான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு அவங்க வெளியில் வராங்க. இப்போ நாம் மட்டன் மோமோஸ் செய்ய வேண்டியதான் அப்படின்ட்டு வேலையை தொடங்கிட்டாங்க. 2 பேரோட முகமும் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது. வேலை விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. வாசனை தூக்குது. எதிர்கடையில் உள்ளவங்களுக்கு கண்ணெல்லாம் அந்த மட்டன் மோமோஸ் மேலே தான் இருக்குது. என்ன இவங்க அப்படி என்னதான் செய்கிறாங்க, மட்டன் வாசனை ஆளையே தூக்கிடும் போல இருக்கு. நம்மளோட கடையில் உள்ள சிக்கன் பக்கோடா வாசனை யாருக்குமே வரமாட்டேங்குது.
ஆனால் அந்த கடையில் எது செஞ்சாலுமே இவ்வளோ மனம் மணக்குதே, அப்படி என்ன தான் இருக்கோ தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த கடைக்கு போகிறவங்க போகட்டும். இருந்தாலும் நம்ம கடைக்கு வர்றவங்கள அந்த கடைக்கு போக விடாமல் பண்ணாலே நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு சிக்கன் பக்கோடாவை இவர் மொறு மொறுன்னு பொரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஒருத்தவங்க கடைக்கு பக்கோடா சாப்பிட்றதுக்கு வராங்க. அண்ணா அண்ணா, சிக்கன் பக்கோடா ஒரு 100 கிராம் தாங்க, வீட்டுக்கு பார்சல், சீக்கிரமாக தாங்கண்ணே, எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த சிக்கன் பக்கோடாக்காரங்க சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே மட்டும்தானே சாப்பிடுவீங்க, எதிர்கடையில் மட்டன் மோமோஸ்லாம் சாப்பிட மாட்டீங்கல்ல, அங்கே அதுதான் செஞ்சிட்ருக்குறாங்க. அங்கே போனீங்கன்னா நான் உங்களுக்கு சிக்கன் பக்கோடா தரமாட்டேன். அப்படி நீங்கள் என்னோட கடையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சிக்கன் பக்கோடாவும் தருவேன், விலை குறைவாக தரேனே. நீங்கள் இனிமேல் அங்கே போகாதீங்க, என்னோட கடைக்கு மட்டும் வாங்க, வெறும் 60 ரூபாய்க்கு 100 சிக்கன் பக்கோடா தரேன். நீங்கள் தினமும் வந்தீங்கன்னா உங்களுக்காக 50 ரூபாய்க்கு தந்துடுவேன், வாங்கண்ணே வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த சிக்கன் பக்கோடா வாங்க வந்தவங்க, என்னென்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது வரைக்கும் யாருமே இப்படி சொன்னதில்லை, நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக தானே வந்திருக்கிறீங்க, ஆனால் வந்ததுமே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மோசம்ண்ணே, எனக்கு அந்த 100 சிக்கன் பக்கோடா கூட வேண்டவே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க கோபமாக கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் எதிர்கடையில் மட்டன் மோமோஸு வாசனை அந்த ஊரையே தூக்குறனால அந்த ஊரில் உள்ள ஜனங்க நிறையா பேர் வந்து மட்டன் மோமோஸை விரும்பி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 20 ரூபாய்க்கு ஒரு தட்டில் 4 மட்டன் மோமோஸும் பக்கத்துலேயே டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு தராங்க. அதுலேயும் 4 மட்டன் மோமோஸ் வாங்கினா ஒரு மோமோஸ் இலவசமாகவும் தராங்க. கூட்டம் குமியுது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த எதிர்கடையில் சிக்கன் பக்கோடா விற்கிறாரே, அவருக்கு பொறாம போய் அந்த கடையில் நாமளும் போய் மட்டன் மோமோஸை வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஆசையாக பெட்டிக்கடை மட்டன் மோமோஸை சாப்பிட்றதுக்கு வரிசையில் வந்து நின்றுட்டாரு. இன்னைக்கு காலையில் சிக்கன் பக்கோடா சாப்பிட வந்த பொண்ணு சிக்கன் பக்கோடாக்காரரை பெட்டிக்கடை மட்டன் மோமோஸ் கடையில் பார்த்ததுமே ஒரே சிரிப்பாக சிரிக்கிறா. நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க, என்ன நான் வேணால் வாங்கி தரட்டுமா, நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு கூப்பிட்றா. அதுக்கு அந்த சிக்கன் பக்கோடாக்காரரு தலை குனிஞ்சுக்கிட்டு, மன்னிச்சிருமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இன்னைக்கு காலையில் உன்கிட்ட நான் அப்படி பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு, இது மாதிரி நான் பேசக்கூடாது அப்படின்ட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், எப்போவுமே தரம் நிறைவாக இருந்ததுன்னா அந்த கடைக்கு தான் கூட்டம் வரும்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல குணமாக அன்பாக அக்கறையாக எல்லார்கிட்டேயும் நடந்துக்கிறாங்க, ஆரோக்கியமான உணவை செஞ்சு தராங்க, அதனால தான் இந்த கடையில் கூட்டம் குமியுது, நான் அப்படி இல்லை, அதனால தான் என் கடை ஓடலை, இதுக்கப்புறமும் நான் இப்படி இருக்க மாட்டேன், யார் வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் வாங்கி சாப்பிடலாம், அவங்க விருப்பம்தான், யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, நான் திருந்திட்டேம்மா, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு திரும்பவும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, சரி சரிண்ணே, நீங்கள் உங்களோட தப்பை உணர்ந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் தப்பை பண்ண மாட்டீங்க, சரி வாங்கண்ணே, நம்ம 2 பேரும் ஒன்றாவே பெட்டி கடையில் மட்டன் மோமோஸ் சாப்பிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறா. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே பொறாமையான குணம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தோற்று தான் போவோம். ஆனால் நல்ல குணமும் மற்றவங்கக்கிட்ட அக்கறையாகவும் பாசமாக இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே நாம் ஜெயிச்சுட்டே போவோம். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது கிடையாது, ஆனால் தட்டி விட்டவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எல்லாரும் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது தானாகவே தேடி வரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரையும் யாரும் கட்டாயப்படுத்தவே கூடாது, அவங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அவங்கள வாழ விடணும். சின்னதாக ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அடுத்தடுத்த வட்டத்தை தாண்டி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கான பாதை நமக்கு உருவாகும். நம்ம பாதையை நாம தான் உருவாக்கணும். மற்றவங்க போட்டு வச்ச பாதையில் நாம் போகணும்னு நினைக்கக்கூடாது. நம் பாதையே நமக்கு தனித்துவமானது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் அவங்களோட வெற்றியை பாராட்டணும். அப்போதான் நம்ம வெற்றி அடையும் போது 4 பேர் நமக்கும் கைத்தட்டுவாங்க. கடைசியாக ஒன்று மட்டும், யாருக்கெல்லாம் மோமோஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். மோமோஸ் பிடிக்குமா இல்லைன்னா சமோசா பிடிக்குமான்னு சொல்லுங்கள்.
அதுவும் இல்லைனா சிக்கன் பக்கோடா யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.